கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே उद्धारकर्ता यीशु मसीह के नाम இந்த ஆராதனை உங்களை அழைக்கிறோம். इस आराधना के समय आपको हम स्वागत करते கர்த்தர் हैं. நல்லவர். परमेश्वर अच्छा है. 2 மாதம் முழுவதும் நம்மை கண்மணியை போல பாதுகாத்தார். 2 महीना पूरा परमेश्वर ने हमें संभाला. இந்த 3வது மாதத்தின் முதல் ஓய்வு நாள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். तीसरे जो महीने में पहला दिन हमें लेकर आया है. நம்முடைய தோளிலே சுமந்து अपनी कंधों पर हमें उठा நம்மை நேசித்து हमें जो प्रेम दिखा நம்மை அரவணைத்து हमें गले लगाकर நம்மை பாதுகாத்து हमें रक्षा करके அதிசயமாக கொண்டு வந்திருக்கிறார். आश्चर्य रूप से लेकर आया है. நிச்சயமாக இந்த மாசத்துல கொஞ்சம் நடத்துவார். निश्चय आपको इस महीने में भी चलाएंगे. உங்களை உயர்த்துவார். आपको ऊंचा करेंगे. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். आपकी जिंदगी में बड़ा काम करेंगे. நாம் ஜெப நிலைமையில காணப்படுவோம். हम प्रार्थना की स्थिति रहें. ஆராதனை துவக்கமாக इस आराधना की शुरुआत ஒரு பாடலை படித்து हमें गीत को நாம் गाकर ஆராதனைக்குள்ளாக हम आराधना के द्वारा நாம் கடந்து செல்லுவோம். हम परमेश्वर की ஆளுகை सेवा செய்யும் करेंगे. ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, இந்த பாடல் மூலமாக தேவ நாமத்தை உயர்த்தி நம்ம மகிமைப்படுத்தலாம். Thank you Lord. Hallelujah.
ஆவியானவர் கருத்துக்குள்ளாக पवित्र आत्मा के हाथ के अंदर இந்த ஆராதனை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. इस आराधना को हम अर्पण करके हम प्रार्थना करते हैं। ஆவியானவர் எங்கேயோ जहाँ पवित्र आत्मा है அங்கே விடுதலை உண்டு. वहाँ पे छुटकारा है। சத்தியத்தை அறிவீர்கள், सत्य को जानोगे, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனங்களின்படியாக सत्य तुम्हें छुटकारा देगा इन वचनों के ஆவியானவர் द्वारा। பலத்த காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். पवित्र आत्मा बलवंत कार्य कीजिएगा। இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிய மட்டுமாக इस आराधना की शुरुआत से अंत तक ஒவ்வொரு பகுதியிலும் हर एक भागों உம்முடைய में கரம் கொண்டிருக்கும்படியாக செபிக்கிறேன். आपका हाथ रहे, தேவ வல்லமை கடந்து வரும்படியாக செபிக்கிறேன். परमेश्वर का हाथ पर हमेशा रहे। பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். पवित्र आत्मा मार्ग दिखाइए। நீர் பெரியவர், आप महान हो, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், आप सर्वशक्तिमान நீர் हो, ராஜாதி ராஜா, आप राजाओं का राजा கர்த்தாதி கர்த்தா, और प्रभुओं का நீ प्रभु। சீக்கிரமா வரப்போகிறவருக்கு நன்றி ஆண்டவரே. आप जल्दी आने वाले हैं, इसके लिए धन्यवाद। இந்த ஆராதனையை इस आराधना को உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் தருகிறோம். आपके हाथों के अंदर देते ஒவ்வொரு हैं। பகுதி கிருபை இருக்கட்டும், हर एक भाग में आपका अनुग्रह தேவ रहे, பிரசன்னம் இருக்கட்டும். परमेश्वर की प्रसन्नता रहे। இந்த கடந்து பிள்ளை ஆசீர்வதிங்க. इससे भाग लिए बच्चों को இந்த புதிய आशीष மாசத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. इस नए महीने में लेकर உங்க आए மன हैं। விருப்பங்கள் வாஞ்சை நிறைவாக்கி கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். उनकी मन की इच्छा चाहत को पूरा கஷ்டங்கள் कीजिए। பாரங்களை மாறும்படியாக செபிக்கிறேன். कष्ट और बोझ को दूर அவருடைய कीजिए। பாதுகாப்பு இருக்கட்டும். आपकी सुरक्षा रहे। படிக்கிற பாடல் ஆசீர்வதித்து தாங்க. गाने वाले गीतों को आशीष करते உடைய கிருபையினால कीजिए। எங்களை மூடுங்கப்பா. आपके अनुग्रह से हमें ढांप எங்களை लीजिए। தாழ்த்துகிறோம். अपने आप को हम झुकाते हैं। ஆசீர்வதியும். आशीष இயேசு कीजिए। கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். सभी लोग कहिए आमेन। சத்தமா आवाज उठाकर ஆமென். आमेन। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். परमेश्वर हमारे साथ இந்த है। மாசத்துல கொண்டு வந்து இருக்கிறார். इस महीने में हमें परमेश्वर ने लेकर आया நாம் है। சோதரம் ஆமென் ஆண்டவர பாடலின் வழியாக इस गीत के जरिए நாம் से தேவனை ஆராதிக்கலாம். परमेश्वर की आराधना எங்களோடு करें। இணைந்து கொள்ளும்படியாக आप हमारे साथ जुड़ा உங்களை நாங்கள் रहिए। கேட்டுக்கொள்ளுகிறோம். आपको प्रेम से हम நம்முடைய विनती करते வழக்கத்தின்படியாக हैं। जो हमेशा की ஒரு तरह தமிழ் பாடலையும் एक तमिल गीत को ஒரு हिंदी பாடலையும் படித்து और हिंदी गीत को गाकर பாடினால் உடனே துதிப்போம். गीतों के जरिए से उसकी महिमा நீங்க करें। ஆயத்தமா இருக்கிறீங்களா? क्या आप सब तैयार हैं? எங்களோடு இணைந்து கொள்ளும்படியாக आप हमारे साथ जुड़े உங்கள் அன்புடன் रहिए। கேட்டுக்கொள்ளுகிறோம். आपसे प्रेम से विनती करते தமிழ் हैं। பாடல் முதலா படிக்கலாம். एक तमिल गीत गाएंगे। தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேல் அன்பு வைத்தவர், ரத்தத்தை சிலுவையிலே உனக்காக தந்தவர், மறந்திடுவாரோ வெறுத்திடுவாரோ? பாடும்படியாக தேவனை துதிக்கலாம். ஜீசஸ் ஆய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆயிரம் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தை சிலுவையிலே
பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கக்கூட குட்டிகள் பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கக்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே நாளை கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கக்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நாளை கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கக்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆயிரம் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையில் உனக்கு தந்தவர். ஆயிரம் மேலாக இரத்தத்தையே சிலுவையில் உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கக்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நாய் கூட போகலாம், சிங்கக்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். உங்களை மறக்காத தேவன் உங்களுக்கு இருக்கிறார். आपको न भूलने वाला परमेश्वर आपके साथ है। யார் உங்களை மறந்து விட்டார்களோ, कौन आपको भूल गया? தாய் பிள்ளைகளை மறந்து விட்டாளோ, माँ अपने बच्चों को भूल गई, இந்த பிள்ளைகள் தாயை பெற்றோரை மறந்து விட்டார்களோ, या फिर बच्चे अपने माता पिता को भूल गए। ஆண்டவர் உங்களை மறக்கல. परमेश्वर आपको नहीं भूला। அவன் சொல்லுதாரே, वो कहता है இதோ என் உள்ளம் கைகளிலே मैं अपने हथेली உன்னை में நான் மறைந்திருக்கிறேன், तुम्हें रचा कर रखा हूँ। உங்களோடு கூட இருக்கிறார். वो आपके साथ है। ஆமென். आमीन। हालेलुया। हम अभी एक तमिल गीत गाए थे, अभी हम एक हिंदी गीत गाएंगे। एक गीत ऐसा कहता है कि तुम रहने से मुझे काफी है यीशु, मैं तेरे पीछे पीछे चलूंगा मैं यीशु। तेरा नाम काफी है, तेरा शब्द काफी है, तेरी नजर काफी है और तेरी छाया काफी है। ये गीत को आप हमारे साथ गाइए। अगर आप कोई गीत जानते हैं तो आप हमारे पीछे पीछे ये गीत गाइएगा। हालेलुया। तेरा नाम काफी है, तेरा शब्द काफी है, तेरी नजर काफी है, तेरी छाया काफी है। तेरा नाम काफी है, तेरा शब्द काफी है, तेरी नजर काफी है,
நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। நாம் கொஞ்ச நேரமா கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். हम थोड़े समय परमेश्वर के वचन को ध्यान करेंगे। இந்த மாசத்தின் முதல் ஓய்வு நாள் நம்ம வந்திருக்கிறோம். इस महीने के पहले इतवार में हम आए हैं। சோதரம் நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய பேசுவதற்கு ஆவலுள்ளவராய் இருக்கிறார். निश्चय परमेश्वर अपने वचन के द्वारा आपसे बात करने के लिए तैयार है। நீங்களும் அவளோடு கூட நீங்கள் அதை கேட்கும் பொழுது आप भी चाहत के साथ उसे सुनते समय இந்த மாசத்துல கொடுத்த தருகிற வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அது நிச்சயமாகவே மாற்றத்தை கொண்டு इस வரும். महीने की प्रतिज्ञा वचन निश्चय आपके जीवन में बड़ी परिवर्तन लेकर आएगी। வேத வசனம் விலையேற பெற்றது. पवित्र वचन बहुमूल्य है। வானம் பூமி ஒளிந்து போனாலும் आकाश और पृथ्वी नाश हो जाए तो என் வார்த்தைகளை ஒளிந்து போல கர்த்தர் சொல்லியிருக்கிறார். मेरा वचन नाश नहीं होगा करके परमेश्वर இந்த कहता வார்த்தை है। ஒளிந்து போவதில்லை. उसका वचन कभी नाश नहीं होता। நாம் கர்த்தருடைய வார்த்தையை கடந்து செல்லுவோம். परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे। சகரியாவின் புத்தகம் जकरिया की पुस्तक 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय 12வது வசனம். 12 वचन। அது ஒரு அருமையான வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு இருக்கிறது. वहाँ पर अच्छी प्रतिज्ञा कहा गया है। நம்பிக்கையுடைய சிறைகளே जो विश्वास के साथ रहने वाले लोग அரணுக்கு திரும்புங்கள். परमेश्वर की ओर फिरो। இரட்டிப்பான நன்மை தருவேன். 2 गुना भलाई वो देगा இன்றைக்கே தருவேன். और वो आज ही देगा। இந்த மாசத்துல கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? इस महीने में परमेश्वर क्या प्रतिज्ञा देता है? சோதர இரட்டிப்பான நன்மையை தருவேன். 2 गुना भलाई दूंगा அது இன்றைக்கே நான் தருவேன். और वो आज ही दूंगा। ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை தருகிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். परमेश्वर अपने बच्चों को भलाई देने वाला परमेश्वर ஆனா है। எதிராளியாக பிசாசானவன் लेकिन जो अपना विरोधी शैतान जो है சோதரம் ஜனங்களுக்கு தீமையான காரியங்களை செய்து அவர்களை தேவன் விட்டு வழிவிலக பார்க்கிறார். लोगों के बीच में बुराई का काम करके परमेश्वर से उन्हें अलग करना चाहता है। இந்த ஆண்டவர் நன்மைகளை செய்கிறவர். हमारा परमेश्वर भलाइयों को करता है। அவருடைய குணங்களில ஒரு சிறந்த நல்ல குணம் उसका गुण में सबसे अच्छा गुण சோதரம் நன்மை செய்கிற ஒரு குணமாக वो இருக்கிறது. भलाई करने वाला गुण है। இன்னைக்கு நன்மை செய்கிறவர்களை அநேகர் உலகத்துல பார்க்க முடியாது. आज संसार में भलाई करने वालों को अनेक हम नहीं देख ஒரு सकते। சில பேரை நாம் பார்க்க முடியும். कुछ लोगों को हम देख सकते हैं। அவர்கள் பணம் பெற்றிருக்கலாம், उनके पास पैसे हो सकता है, படித்தவர்கள் இருக்கலாம், वे लोग पढ़ाई किए हुए हो சோதரம் सकते பல हैं, கோடிக்கு அவர்கள் அதிபர்களா இருக்கலாம். अनेक करोड़ों के अधिपति हो सकते ஆனால் हैं, அவர்கள் ஜனங்களுக்கு நன்மை செய்வதில்லை. लेकिन वो लोग दूसरे लोगों के लिए भलाई नहीं करते। ஆனா நம்முடைய ஆண்டவரோ लेकिन अपना परमेश्वर அவர் இரட்டிப்பான நன்மைகளை அவர் தருகிறவராக वो காணப்படுகிறார். 2 गुना भलाई देता है। உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ நன்மை இந்த மாசத்துல குறைந்து இருக்கலாம். इस महीने में आपके जीवन में कोई भलाई में कमी आई होगी। ஏதோ ஒரு நன்மைகளை 2 மாதமாக நீங்க பெற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு அதை பெறாமல் இருக்கலாம். पिछले 2 महीने से कुछ भलाई पाने के लिए प्रयास करके उसे पाए ना होंगे। இந்த மாசத்துல लेकिन ये महीने में ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், परमेश्वर आपको देने वाली प्रतिज्ञा, நான் உங்களுக்கு நன்மை நான் தருவேன், मैं तुम्हारे लिए भलाई करूंगा இன்றைக்கே நான் தருவேன். और वो मैं आज ही दूंगा। அருமையான வாக்குத்தத்தம் அல்லவா? कितना अच्छा प्रतिज्ञा है। வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிறவர். प्रतिज्ञा देने वाला उसे पूरा भी करता है। அந்த வாக்குத்தத்தம் மாறாது. उसकी प्रतिज्ञा नहीं बदलती, ஏன் என்று சொன்னால் क्योंकि அந்த ஆண்டவராகிய கர்த்தர் अपना परमेश्वर வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். प्रतिज्ञा को पूरा करता இந்த है। மாசத்துல வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். इस महीने में प्रतिज्ञा को पूरा करेगा। நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது आप यीशु मसीह को देखते समय அப்போஸ்தலர் 10:32 சொல்லப்பட்டு இருக்கிறது. प्रेरितों की पुस्तक में 10वां अध्याय में कहा गया है, நசரேயனாகிய இயேசுவை नाजरी यीशु मसीह தேவன் को பரிசுத்த ஆவியினாலும் परमेश्वर पवित्र आत्मा से வல்லமையினாலும் और सामर्थ से அபிஷேகம் பண்ணினார். अभिषेक किया। தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் परमेश्वर उसके साथ रहा, इस कारण அவர் நன்மை செய்கிறவராயும் वो भलाई करते हुए பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறோம் சுற்றி திரிந்தார். शैतान की सामर्थ में जो फंसे हैं उन्हें वो चंगाई देता அது फिरा। என்ன சொல்லுகிறது? वो क्या कहता है? ஆண்டவர் நன்மை செய்கிறார் சுற்றி திரிந்தார். परमेश्वर भलाई करता हुआ घूम फिरा, அற்புதங்களை செய்கிறார் சுற்றி திரிந்தார். वो अद्भुत कार्य करता हुआ घूम फिरा, பிசாசினால சோதர பிடிக்கப்பட்ட ஜனங்களை விடுவிக்கும்படியாக சுற்றி திரிந்தார். शैतान के झगड़े में आए हुए लोगों को वो छुटकारा देता हुआ रहा। எவ்வளவு நல்ல ஆண்டவர்! कितना अच्छा परमेश्वर, அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் वो கொடுக்கிறார். परमेश्वर आपको प्रतिज्ञा देता है। நன்மை செய்கிற वो ஆண்டவர் भलाई करने वाला परमेश्वर நிச்சயமாகவே निश्चय ही இந்த மாசத்துல इस महीने में உங்களுக்கு நன்மை செய்வார். आपको भलाई करेगा। ஹalleluya. हालेलुया। இந்த மாசம் ஒருவேளை ஜனங்கள்
உங்களுக்கு தீமை செய்ய நினைத்துக் கொண்டு इस இருக்கலாம். महीने में लोग आपके खिलाफ बुराई करने के लिए सोचते होंगे। சோத்ரம், ஆண்டவர் இந்த மாசத்துல அந்த தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர். परमेश्वर इस महीने में बुराइयों को भलाई में बदलने वाला அந்த परमेश्वर है। நன்மைகளை பெற்றுக்கொள்ள போறீங்க. वो भलाइयों को आप पाने वाले हो। இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது आप भलाइयों को पाते समय இந்த நன்மை எப்படி எனக்கு ये கிடைத்தது? भलाई मुझे कैसे मिला? நீ எண்ணி பார்க்க கூடாத ஒரு காரியத்தை செய்கிறவராக காணப்படுகிறார். आप लोग जिस कार्य को न सोचे उस कार्य को भी वो पूरा करता இந்த है। மாசம் ரெட்டிப்பா நன்மை தர விரும்புகிறார். इस महीने में वो 2 गुना भलाई देना चाहता நீங்க है। ஒருவேளை आप लोग एक बार ஏதோ ஒரு நன்மைக்காக காத்திருக்கலாம். कुछ भलाई के लिए आप ठहरे होंगे। எனக்கு இதுல மாத்திர நன்மை கிடைத்தால் போதும் என்று காத்திருக்கலாம். मुझे केवल इसमें भलाई मिला तो काफी है करके सोचते और होंगे। आंडवर लेकिन परमेश्वर அதிலும் கூடுதலாக उससे भी अधिक ஒரு ரெட்டிப்பா நன்மை தர விரும்புகிறார். 2 गुना भलाई देना चाहता அவர் है। இன்றைக்கு தருவேன் वो வாக்களித்திருக்கிறார். आज ही दूंगा करके प्रतिज्ञा कर देता நீங்க है। வேதத்துல अनेक சம்பவங்களை பார்க்கலாம். आप शास्त्र में अनेक संभव को देख सकते हैं। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु मसीह ஸ்தோத்திரம், अनेक இடங்களிலே अनेक स्थानों में அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் वो திரிந்தார். भलाई करता हुआ घूम फिरता है। அவர் நன்மைகளை அவர் செய்து वो கொண்டிருந்தார். भलाइयों को ही करता रहा। ஸ்தோத்திரம், இன்றைக்கும் आज भी அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்ய वो விரும்புகிறார். आपके लिए भलाई करना चाहता है। ஸ்தோத்திரம், மத்தேயு சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரம் 14 अध्याय அது 13ல இருந்து நீங்க 15ல பார்க்கும் பொழுது उसमें 13 से 15 वचन आप पढ़ेंगे तो மத்தேயு 14ஆம் அதிகாரம் मत्ती रचित सुसमाचार 14 अध्याय ஸ்தோத்திரம் 13ல இருந்து அங்க 15ல் ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 13 वचन से 15वां वचन तक एक कार्य कहा அந்த गया है। வசனத்தை நான் வாசிக்கிறேன். उस वचन को हम पढ़ेंगे। அங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? वहां पर क्या कहा गया है? இயேசு அதை கேட்டு यीशु उसे सुनकर அவிட விட்டு படவில் ஏறி उनसे छोड़कर नाव पर चढ़कर வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். एक जंगल के स्थान पर अकेला गया। ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு लोग उसे सुनकर பட்டணத்திலிருந்து கால்நடையா இடத்துல वो போனார்கள். लोग चलकर ही नगर नगर से पैदल चलकर இயேசு गए। வந்து यीशु आकर திரளான ஜனங்களை கண்டு अनेक बड़ी भीड़ को देखकर அவர்கள் மேல் மனதுருகி उनके ऊपर तरस खाकर அவர்கள் வியாதிஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். उनके बीमारियों को चंगा किया। இங்க என்ன நடந்தது? यहाँ पर क्या हुआ? சோதரம், அதாவது இயேசு கிறிஸ்து यीशु मसीह எந்தெந்த இடத்திற்கு தம்முடைய சுவிசேஷத்தை அவர் அறிவிக்க போறாரோ, जिस जिस स्थान में अपने सुसमाचार बांटने जाते हैं, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க போறாரோ, परमेश्वर के राज्य के बारे में प्रचार करने जाते சோதரம், हैं, அந்தந்த இடங்களெல்லாம் उस सारे स्थानों में இயேசுவை சுற்றிலுமாக यीशु के चारों ओर அநேக ஜனங்கள் கடந்து வருவார்கள். अनेक लोग आते हैं। ஏன் என்று சொன்னால் क्यों करके देखेंगे? ஜனங்கள் வந்து அநேக தேவைகளோடு கூட வருவார்கள். लोग अनेक जरूरतों के साथ आते हैं। அப்ப முதலாவதாக सबसे पहले நம்முடைய ஆண்டவராக கர்த்தர் अपना परमेश्वर यीशु मसीह தேவைகளை சந்தித்து जरूरतों को पूरा அவர் करके நன்மை செய்கிறவர். वो भलाई करता है। ஹalleluya. हालेलुया। இந்த ஜனங்கள் திரளான ஜனங்கள் வராங்க. अनेक लोग आते हैं, அநேக பட்டணங்களிலிருந்து வராங்க. अनेक शहर से आते हैं, கிராமத்திலிருந்து வராங்க. अनेक गांव से आते ஏன் हैं। வராங்க? क्यों आते அவங்க हैं? ஏதோ வியாதி என்கிறதான ஒரு பிடியில वो காணப்படுகிறார்கள். लोग बीमारी के एक जकड़ में हैं। ஏதோ ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கிறது. उनकी कोई ना कोई जरूरतें हैं। அப்ப அவங்க அங்க கடந்து வரும் பொழுது वो लोग वहां पर आते समय ஆண்டவராக இயேசு परमेश्वर यीशु அவர்களை பார்த்த உடனே उन्हें देखकर ही அவர்கள் மேல மனதுருகுகிறார். उनके ऊपर तरस खाता है। பாருங்க, ஒரு அதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் अगर भलाई करना हो तो ஒரு நபருக்கு மனதுருக்கம் இருக்க एक வேண்டும். मनुष्य के अंदर तरस खाना होता है। ஜனங்களை கண்டு மனதுருக்க வேண்டும். लोगों को देखकर तरस खाना पड़ता है। அப்ப அப்படிதான் அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் ऐसे प्रकार के लोग ही அவங்க நன்மை செய்ய वो முடியும். लोग भलाई करते हैं। அப்ப இயேசு அந்த ஜனங்களை பார்த்த உடனே यीशु उन लोगों को देखकर ही அவங்க கால்நடையாக வந்து இருக்கிறாங்க. वो लोग चलकर आए हैं, அநேக தூர இடத்துல இருப்பாங்க. अधिक दूर से आए होंगे, ரொம்ப ரொம்ப ஒரு பிரச்சனையோட வந்து இருப்பாங்க. बहुत समस्या से आए होंगे। இயேசுவை பார்த்து எனக்கு சுகம் கிடைக்காதா? यीशु को देखकर मुझे सुख नहीं मिलेगा நான் क्या? சுத்தமாக மாட்டேனா? मैं चंगाई नहीं पाऊंगा என் क्या? குடும்பத்து நன்மை मेरे கிடைக்காதா? परिवार में भलाई नहीं मिलेगा அவங்க क्या? தேடி வந்து இருப்பாங்க. वो लोग ढूंढ कर आए இயேசுவை होंगे। அறிந்தவராக காணப்பட்டார். यीशु उसे அந்த जानकर ஜனங்களை பார்த்த உடனே उन लोगों को देखते ही அவங்க என்னை தேடி வராங்களே, वो लोग हमें ढूंढ कर आते हैं। இவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி इनके लिए कुछ ना कुछ करना है அவர்கள் कहकर மேல மனதுருக்கம் உள்ளவர். उनके ऊपर तरस खाकर வேதவசனம் சொல்லுகிறது, वचन कहता है ஆண்டவராகிய கர்த்தர் परमेश्वर यीशु அவர் மனதுருக்கமும் वो तरस खाने वाला, அவர் நீடிய சாந்தமும் बहुत ही धीरज के அவர் साथ மிகுந்த கிருபை உள்ளவர். और बहुत ही अनुग्रहकारी தேவனுடைய है। பிள்ளைகளே, परमेश्वर के लोगों நன்மை செய்வதற்கு भलाई करने के ஒரு लिए மனதுருக்கம் வேண்டும். एक तरस खाने का दिल चाहिए। Praise the Lord. हालेलुया। அவர்களில் அநேகரை வியாதிஸ்தராக
சீசர்ல பார்த்த உடனே उनमें से अनेक लोग बीमारी में है ये இயேசு देखकर நினைச்சத சொஸ்தமாக்கினார். यीशु ने उन्हें चंगा किया। ஹalleluya. हालेलुया। இயேசு அவர்களை சொஸ்தமாக்கினார். यीशु ने उन्हें चंगा किया। இது வியாதி என்கிறதான ये बीमारी नामक அவர்களுக்கு ஒரு தேவை காணப்பட்டது. उनकी एक जरूरत थी। இந்த வியாதியிலிருந்து விடுதலை என்கிறதான ஒரு காரியம் அவர்களுக்கு காணப்பட்டது. इस बीमारी से छुटकारे की जरूरत थी। இயேசு அவர்களை பார்த்த உடனே यीशु उनको देखते ही அவர்கள் மேல கைகளை வைத்து उनके ऊपर हाथों को அவர்களை रखकर சொஸ்தமாக்கினார். उनको चंगा किया। ஒருத்தர் அல்ல, एक नहीं, ரெண்டு பேர் அல்ல, दो नहीं, அநேகர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. अनेक लोग करके कहा गया தேவனுடைய है। பிள்ளைகளே, हाँ परमेश्वर के लोगों, உங்க வாழ்க்கையில आपके जीवन ஏதோ में ஒரு भी நன்மைக்காக இன்றைக்கு நீங்கள் பரிதபித்துக் கொண்டு இருக்கலாம். कोई भलाई के लिए आज आप ठहरे हैं। எனக்கு நன்மை வேண்டுமே, मुझे भलाई எனக்கு चाहिए, தீமை வருகிறது, मुझे बुराई आता है, ஒரு நன்மை கிடைத்தா போதுமே, एक भलाई मिला तो काफी இந்த வாழ்க்கை है, செழிப்படையுமே, मेरे जीवन खुशहाल இந்த रहेगा, வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமே, मेरा जीवन आनंदित இந்த होगा, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமே, मेरा परिवार आशीषित இந்த होगा, தரித்திரம் மாற मेरा வேண்டுமே. दरिद्रपन बदलेगा। அநேக விதமான கேள்வி உட்கார்ந்து கொண்டு ऐसा இருக்கலாம். अनेक प्रकार के प्रश्न के साथ बैठे இன்றைக்கு होंगे। ஆண்டவர் आज परमेश्वर உங்கள் மேல் மனதுருகி आपके ऊपर हाथों को உங்களை रखकर சொஸ்தமாக்க அவர் आपको விரும்புகிறார். वो चंगाई करना चाहता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஒரு மனதுருக்கம் உள்ளவர் वो तरस खाने वाला உங்களோட அவர் परमेश्वर பேசிக் கொண்டு वो आज இருக்கிறார். आपसे बातें இந்த करता है, வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டு उसका இருக்கிறது. वचन प्रकट होता அவர் है, நன்மை செய்ய वो போகிறார். भलाई करने वाला है। வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. वचन में कहा गया है, கர்த்தரே சொல்லுகிறார், परमेश्वर ही कहता நான் है, செய்கிறதை தடுப்பவர் யார்? मैं करने वाले कार्य को रोकने वाला ஆண்டவர் कौन? உங்களுக்கு ஒரு காரியத்தை நன்மை செய்வார் என்று சொன்னார். परमेश्वर अगर आपके जीवन में कुछ कार्य அதை करता யாரும் हो தடுக்க முடியாது. उसे कोई भी रोक नहीं அவர் सकता। சர்வ வல்லமையுள்ள वो தேவன். सर्वशक्तिमान परमेश्वर இன்றைக்கு वो आज நன்மையை அவர் தர वो விரும்புகிறார். भलाई को देना चाहता சுகம் है। என்கிற நன்மை உங்களை தேடி கடந்து வருகிறது. चंगाई नामक भलाई आपके जीवन में ஏதோ आती ஒரு है। வியாதி உங்களை விட்டு தூர போக போகிறது. कोई एक बीमारी आपसे आज दूर जाने वाला பிசாசு உங்களை है, விட்டு ஓட போகிறார். शैतान आपसे दूर जाने वाला வறுமை है, உங்களை விட்டு ஓட போகிறது. कंगालपन आपसे दूर जाएगी, சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். समाधान को परमेश्वर देना चाहता है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। நீங்கள் விசுவாசத்துல நம்பும் பொழுது, आप उसे विश्वास के साथ भरोसा அதை करते समय, எதிர்பார்த்து நீங்கள் அதை நினைக்கும் பொழுது, उसे आप चाहते समय நிச்சயமாகவே निश्चय சுகம் என்கிற நன்மை உங்களை தேடி வரும். चंगाई का भलाई आपको ढूंढ कर அவர் आएगा। நன்மை செய்கிறவராய் वो भलाई சுற்றித்திருந்தார். करने वाला घूम फिरता है, இன்றைக்கு அவர் செய்வார். आज ही वो पूरा करेगा, நாளைக்கு அல்ல. कल नहीं। நம்முடைய தேவன் அற்புதமானவர். हमारा परमेश्वर अद्भुत करता அவர் है, அதிசயமானவர். वो आश्चर्य அவர் परमेश्वर செய்வார். वो करेगा। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। இரண்டாவதா பாருங்க, दूसरा हम देख सकते அதே हैं, வசனத்தை பார்க்கும் பொழுது उसी वचन में कहा गया அவங்க है, பாருங்க ரொம்ப தூரத்துல வந்திருக்கிறாங்க. वो लोग कई दूर से आए हैं, சாயங்காலம் ஆகிவிட்டது. शाम हो गया है। அப்போ இயேசு சொல்றாரு, तो यीशु कहता அவருடைய है, சீஷர்கள் அவரிடத்துல வந்து சொல்றாங்க, उनके शिष्य आकर कहते இது हैं, வனாந்தரம் இடமா இருக்கிறது. ये जंगल की स्थान है, சோத்ரம் நேரம் ஆயிடுச்சு. समय हो चुका है, ஜனங்கள் கிராமத்துக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி लोग गांव में जाकर अपने खाना का पदार्थ खाने के लिए அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். उनको भेज दीजिए करके कहा। அந்த சீஷர் சொல்றாங்க, शिष्य लोग कहते हैं, நேரம் ஆயிட்டு, समय हो गया, இருட்ட போகுது, अंधेरा हो रहा है, இவ்வளவு தூரத்துல வந்திருக்கிறாங்க, बहुत दूर से आए हैं, அவங்க வீட்டுக்கு அனுப்பும், उनको घर भेजिए, போஜனத்துக்காக வீட்டுக்கு அனுப்பும். भोजन के लिए घर भेजिए। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। இயேசு யார் தெரியுமா? यीशु कौन है? உங்க சரீர தேவைகளை சந்திக்கிறவர். आपके शरीर की जरूरतों को वो पूरा करता है। ஹalleluya. हालेलुया। சரீர தேவைங்கிற நன்மை அவர் தருகிறவர். शरीर की जरूरतों को वो पूरा करता है। என்ன தேவையோடு இருக்கிறீங்க? आज कौन सी जरूरतों के साथ है आप? எப்படி தேவையோடு இருக்கிறீங்க? कैसे जरूरतों के साथ है? அந்த தேவை எப்படி காணப்படுகிறது? वो जरूरतें आज कैसी दिखाई दे रही है? அது எப்படியா இருந்தாலும் वो कैसा भी हो, அந்த தேவைகளை சந்திப்பதற்கு वो जरूरतों को पूरा करने के அவர் लिए போதுமானவர். वो काफी है। பாருங்க, சீஷர் சொல்றாங்க, शिष्य लोग कहते हैं, அவர்களை அனுப்பிவிடும், उनको भेज दीजिए, அவங்க வீட்டுக்கு போகட்டும். उनको लोग घर जाने दो। இயேசு சொன்னாரு, यीशु ने कहा, அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டியதில்லை, वो लोग घर जाने की आवश्यकता नहीं, நீங்களே आप लोग ही அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். उनके लिए भोजन दीजिए। ஏன் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்? क्यों उन्हें घर भेजना है? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். आप लोग ही उन्हें भोजन दीजिए। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया, ஹalleluya. हालेलुया। அவங்க சொல்றாங்க, वो लोग कहते हैं, இங்க இடத்துல ஒண்ணுமே இல்ல. हमारे पास कुछ भी नहीं है, 5 அப்பமும் 5 रोटी 2 மீன்களை எல்லாம் और 2 मच्छी के अलावा
வேறொன்றும் இல்லை. हमारे पास और कुछ नहीं। ஹalleluya. हालेलुया। 5 அப்பமும் 5 रोटी 2 மீன் மாத்திரம் தான் இருக்கு. और 2 मच्छी है केवल, அதற்கு மாறாக ஒன்றுமே இல்லை. इसके अलावा कुछ नहीं है। Praise the Lord. हालेलुया। அவர் நன்மை वो செய்கிறவர். भलाई करने वाला। இயேசு சொல்றாரு, यीशु कहता है அதை என்கிட்ட கொண்டு வாங்க. वो मेरे पास लेकर आओ। இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? आज आपकी क्या जरूरतें அவர்ட்ட हैं, போய் சொல்லுங்க. उसके पास जाकर कहो। அந்த தேவைய उन जरूरतों को அவர்ட்ட கொண்டு போங்க. उसके पास लेकर जाओ। அவர்ட்ட போய் சொல்லுங்க. उसके पास जाकर कहो। ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. परमेश्वर से कहो, அவர் செய்வார். वो करेगा। இயேசு சொல்றாரு, यीशु कहता அந்த है 5 அப்பத்தையும் 5 रोटी को 2 மீனையும் 2 मच्छी को என்கிட்ட கொண்டு வாங்க. मेरे पास लेकर आओ। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்படி இயேசுவே சொல்றாரு, यीशु ही कहता அந்த है ஜனங்கள புள்ளிகள் மேல சோதரம் அவர்களை வரிசையா உட்கார வைங்க. उन्हें नीचे सब जगह बिठा दीजिए, வந்து இருக்க வைங்க. उन्हें खाने के लिए बिठाइए, எல்லாரும் கண்ணை வச்சு உட்கார வச்சிட்டாரு. सबको बिठा दिए। இயேசு பாருங்க, यीशु को அந்த देखिए, 5 அப்பங்களையும் तो 5 रोटी के அந்த 2 மீன்களையும் 2 मच्छी को भी கையில எடுத்து हाथों में लेकर வானத்தை அண்ணாந்து பார்த்து आकाश की ओर देखकर ஆசீர்வதித்து आशीष करकर அப்பங்களை பிட்டு रोटियों को तोड़कर சீசருக்கு அவர் கொடுத்தார். शिष्यों को उन्होंने दिया। சீசர்கள் शिष्य लोग ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார்கள். लोगों को उनमें बांट दिया। ஆமென். हालेलुया। என்ன தேவை உங்களுக்கு இருக்கு? आपकी क्या जरूरत है? வறுமையோடு இருக்கிறீங்களா? कंगालपन में है क्या? ஒரு கொஞ்சம் வருமானத்தில் குடும்பம் நடக்கிறது. आपकी कम आमदनी में एक परिवार चलता எப்படி है। என் குடும்பத்திலிருந்து கலங்கி நின்று கொண்டே मेरा இருக்கிறீங்களா? परिवार को कैसे चलाऊंगा करके व्याकुल ஏதுவா है। இருந்தாலும் कुछ भी हो, இயேசு சொல்றாரு, यीशु कहता है என்கிட்ட கொண்டு வாங்க. मेरे पास ले आओ। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। என்னிடத்துல கொண்டு வாங்க. मेरे पास ले आओ। ஆண்டவர்ட்ட கொண்டு வாங்க. परमेश्वर के पास ले जाओ। சரீர தேவைகளை அவர் சந்திக்கிறவர். शरीर की जरूरत को पूरा करता வேதத்தில் है। சொல்லப்பட்டே இருக்கிறது, शास्त्र में कहा गया है எல்லாரும் சாப்பிட்டு सब जन खाकर திருப்தி அடைந்தார்கள். तृप्त हुए, மீதியாக बचाकर துணிக்கைகளை और बचे हुए 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 12 टोकरी भरकर ले गए। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। கொஞ்சமா இருக்குதா? थोड़ा सा ही है क्या? ஆண்டவர் நிறைவாக தருகிறவர். परमेश्वर परिपूर्णता में बदलेगा। Praise the Lord. हालेलुया। அது உங்க சரீர தேவைகளை சந்திக்கிறதற்கு அவர் நன்மை செய்கிறவரா இருக்கிறார். आपकी शरीर की जरूरतों को पूरा करने के लिए वो योग्य है। கலங்காதங்க. व्याकुल न அங்க हो। சொல்லப்பட்டு இருக்கிறது, वहाँ पर कहा गया है ஸ்திரீகளும் स्त्री लोग பிள்ளைகளும் தவிர और बच्चों के अलावा சாப்பிட்ட புருஷர்கள் आए हुए पुरुष சுமார் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். लगभग 5000 लोग थे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருக்கு எண்ணிக்கை முக்கியமல்ல. परमेश्वर की गिनती आवश्यक नहीं है। ஆண்டவர் ஜனங்களை பார்ப்பதில்லை. परमेश्वर ऐसे लोगों को नहीं அவர் देखता। அற்புதங்களை அவர் वो செய்கிறார். अद्भुत करने वाला உங்களுக்கு परमेश्वर சரீர தேவை என்கிற அற்புதத்தை அவர் செய்ய விரும்புகிறார். आपके शरीर की जरूरतों की अद्भुत को वो करना चाहता है। ஹalleluya. हालेलुया। அற்புதங்களை वो செய்வார். अद्भुत कार्य करेगा। Praise the Lord. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। நாம் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாமா? एक और कार्य को देखेंगे। சோத்ரம் வேதத்துல शास्त्र में ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. एक संभव इस तरह से कहा गया है। என்ன சம்பவம் என்று சொன்னா, कौन सा संभव? பாருங்க மத்தேயு சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 5 லிருந்து 8. 5 से 8। மத்தேயு சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार சோத்ரம் 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय அங்க 5 லிருந்து 8ஆம் வசனம் அங்க என்ன சொல்லப்பட்டு என்று சொன்னால், 5वां वचन से 8वां वचन तक क्या कहा சோத்ர गया है? நூற்றுக்கு அதிபதியாக ரோமனை குறித்து அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. वहाँ पर एक सूबेदार के बारे में कहा गया है। சோத்ரம் பாருங்க, அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு वो जो सूबेदार है சோத்ரம் அங்க சொல்லப்பட்ட நூற்றுக்கு அதிபதி பிரயத்தனமாக, उसको उत्तर देते हुए ஆண்டவரே परमेश्वर நீ என்னிடத்தில் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. आप मेरे घर में प्रवेश करने के लिए मैं योग्य नहीं। ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், केवल एक वचन कहिए, அப்பொழுது तब என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். मेरा नौकर ठीक हो जाएगा। அந்த நூற்றுக்கு அதிபதி இவன். ये एक सूबेदार है। ஒரு 100 பேருக்கு இவன் ஒரு பாஸா இருக்கிறார். अनेक लोगों के ऊपर एक मालिक है। இவன் வந்து ரோமன். एक रोमी है। அதுல ஒருத்தனுக்கு சுகம் இல்ல. उसमें एक व्यक्ति को चंगाई नहीं है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்போ அவன் சொல்லுகிறான், वो कहता है ஆண்டவரே परमेश्वर எனக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கிறது. मेरे पास सब अधिकार है। அதிகாரி கீழ்ப்பட்டனா இருந்தும் मेरे सारे लोग मेरी आज्ञा को मानते எனக்கு हुए கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. मेरे नीचे अनेक सेवक लोग हैं। நான் ஒருவனை போவேண்டால் போகிறான், अगर मैं किसी को जा बोलूंगा तो वो जाता है, மற்றவனை வாழ்ந்தால் வருகிறான். और किसी को आ बोलूंगा तो वो என் आता है। வேலைக்காரன் இதை செய்கின்றால் செய்கிறான். मेरा सेवक ये कर बोलूंगा तो वो पूरा करता है। Praise the Lord. हालेलुया। இப்படிப்பட்ட
அதிகாரம் அவனுக்கு இருந்தது. इस प्रकार का अधिकार उसके पास था, ஆனாலும் फिर भी அவன் ரோமனா இருந்தான். वो रोमी था। அவனோட விசுவாசத்தை பார்த்தார் அவர். परमेश्वर उसका विश्वास को देखता है, விசுவாசத்தை பார்த்து சொன்னாரு, उसका विश्वास को देखकर कहता है, இஸ்ரவேலுக்குள்ளும் इस्राएलियों के बीच நான் में இப்படிப்பட்ட भी விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை इस प्रकार का विश्वास को नहीं पाया, என்று அவர் சொல்லுகிறார். ऐसा वो कहता அப்ப है। என்ன நன்மைங்க தேவைப்பட்டது? कैसा भलाई वहाँ पर जरूरत पड़ी, விடுதலை என்கிற நன்மை அங்க தேவைப்பட்டது. एक छुटकारे की भलाई वहाँ पर आवश्यकता रही। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்போ இயேசு சொல்றாரு, यीशु कहता है, சோதரம் நாம வீட்டுக்கு வார அப்படிங்க. मैं तेरे घर आता हूँ। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया, நாம வீட்டுக்கு வார அப்படிங்காரு. मैं तेरा घर आता हूँ। இதை கேட்ட பொழுது इसे सुनते ही பாருங்க அவன் சொல்லுகிறான், वो कहता है, நீங்க வீட்டுக்கு வரங்க பாத்திரம் நல்ல. आप मेरे घर पे आने के लिए मैं योग्य नहीं हूँ। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया, ஹalleluya. हालेलुया, நான் பாத்திரம் நல்ல. मैं योग्य नहीं हूँ। அப்ப நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. आप केवल एक वचन बोलिए। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया, அவர் வார்த்தை மேல அவனுக்கு பெரிய விசுவாசம் இருந்தது. उसकी वचन के ऊपर उसे बड़ा विश्वास रहा, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை கர்த்தர் மேல வைத்திருந்தான். न हिला पाए ऐसा एक भरोसा और विश्वास उसने रखा था। அதுதான் சொல்லுகிறான், वही कहा गया है, சோதரம் என் வீட்டுக்கு நீ வர அவசியம் இல்ல, मेरे घर पे आने की आवश्यकता ஒரு नहीं, வார்த்தை மாத்திரம் சொல்லும். केवल एक वचन कहिए। ஹalleluya. हालेलुया, இயேசு சொல்றாரு, यीशु कहता है, நீ போகலாம், तू जा, நீ விசுவாசத்தின்படியே तेरे विश्वास के योग्य உனக்கு ஆக கடவுது என்றார். तुझे पूरा होगा करके कहा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया, அவன் கர்த்தருடைய வார்த்தை वो விசுவாசித்தான். परमेश्वर की वचन पर विश्वास அவன் வார்த்தை किया, அவன் நம்பினான். उसकी वचन को वो भरोसा किया, அவன் வார்த்தை அவன் நம்பிக்கை வைத்தபடினாலே उसकी वचन पर भरोसा रखने के निमित्त இயேசு சொல்றாரு, यीशु कहता है, நீ போகலாம், तू जा सकता நீ है, விசுவாசித்தபடியே तो भरोसा करने जैसा உனக்கு होगा, ஆக கடவுது. वैसा ही तुझे पूरा होगा। அந்த நாளிகையிலே, उसी दिन, அந்த நேரமே, उसी समय, அன்றைக்கே तब ही அந்த வேலைக்காரன் சொஸ்தமான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. वो सेवक चंगाई पाया करके कहा गया। ஹalleluya. हालेलुया, அப்ப இன்றைக்கு ஏதோ ஒரு வியாதியில तो இருக்கலாம், आज आप कोई बीमारी में रह सकते ஏதோ ஒரு हैं, விடுதலைக்காக நீங்க இன்றைக்கு ஏங்கிக் கொண்டே कोई இருக்கலாம். छुटकारे के लिए आप चाहत के साथ रह सकते நம்முடைய हैं। ஆண்டவர் हमारा அவர் परमेश्वर நன்மை वो செய்கிறவர். भलाई करता है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया, உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? आपकी क्या जरूरत அந்த है? நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று वो சொன்னால், भलाई को अगर पाना है அந்த तो நன்மைக்கு பாத்திரம் மாற வேண்டும் என்று उस சொன்னால், भलाई की योग्य में बदलना है तो நமக்கு விசுவாசம் हमें தேவைப்படுகிறது. विश्वास की आवश्यकता है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया, ஹalleluya. हालेलुया, நீங்க விசுவாசிக்கும் பொழுது वो विश्वास करते அவன் समय தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள वो முடியும். देने वाले भलाई को हम पा सकते हैं। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया, அந்த நன்மைகள் உங்களை தேடி வரும். वो भलाई आपको ढूंढ कर அவர் आएगा। இன்றைக்கு அவர் செய்வார். वो आज ही पूरा அவர் करेगा, இப்பொழுது அவர் वो செய்கிறதற்கு अब ही पूरा करने के लिए அவர் போதுமானவராக அவர் वो காணப்படுகிறார். हमारे लिए योग्य है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया, கடைசி சம்பவத்தை பார்க்கலாம். आखिरी एक संभव को पढ़ेंगे। மார்க்கு சுவிசேஷம் मरकुस रसी சோதரம் सुसमाचार 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय, அதுல 46ல இருந்து 52ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்குது. उसमें 46 से लेकर 52 में संभव कहा गया அங்க है। ஒரு சோதரம் அவ்வாறாக ஒரு கண் பார்வையற்றவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. वहाँ पर एक अंधे मनुष्य के बारे में कहा गया அங்க है। சொல்லப்பட்டு இருக்கிறது. वहाँ पर कहा गया है, சோதரம் அவர் எரிகோக்கு வந்தார்கள். वो यरीहो को वो आए, அவருடைய சீஷர்கள் திரளான ஜனங்களுக்கு எரிகோ விட்டு புறப்படும் பொழுது वो और उसके शिष्य अनेक लोगों की ओर से आते समय தீமேயுவின் மகனாகிய तिमाई का पुत्र பர்த்திமேயுவின் குருடன் வழியருகே உட்கார்ந்து बर्तिमाई नामक एक अंधा वहाँ पर சோதரம் बैठकर பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். वहाँ पर भीख मांग रहा था। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया, ஹalleluya. हालेलुया, அற்புதமான சுகம் அவனுக்கு தேவை. अद्भुत सुख उसकी आवश्यकता है। கண் அவனுக்கு தெரியல, वो आँख नहीं देख அப்ப सकता, ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும். वहाँ पर बड़ी अद्भुत होना है। அப்ப இயேசு வாரலை கேள்விப்பட்ட உடனே यीशु आ रहा है करके सुनते ही அவன் சொல்லுகிறான், वो कहता है, தாவீதின் குமாரனே ए दाऊद का पुत्र, எனக்கு இறங்கும், मेरे लिए उतरो, எனக்கு இறங்கும் मेरे लिए उतर। என்று கூப்பிடத் ऐसा தொடங்கினான். पुकारने लगा। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया, ஹalleluya. हालेलुया, அவன் அப்படி சொன்ன உடனே वैसा कहते ही அவனை பேசாது இருக்கும்படிக்கு उसे चुप रहने के लिए சோதரம் அநேகர் அவனை அதட்டினார்கள். अनेक लोग उसे चुप कराए, அவனோ, लेकिन वो தாவீதின் குமாரனே दाऊद का पुत्र, எனக்கு இறங்கும், मेरे लिए उतर, எனக்கு இறங்கும் मेरे लिए उतर, அதிகமாக கூப்பிடத் ऐसा தொடங்கினான். अधिक से वो चिल्लाने लगा। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया, ஹalleluya. हालेलुया, நீங்க தேவனை கூப்பிடும் பொழுது, आप परमेश्वर को पुकारते தேவனை समय, நோக்கி பார்க்கும் பொழுது, परमेश्वर की ओर देखते समय, விடாப்பிடியாக நீங்க ஜெபிக்கும் பொழுது आप अच्छी तरह से प्रार्थना करते கர்த்தர் समय, परमेश्वर உங்களுக்கு அற்புதம் செய்வார். आपके जीवन में अद्भुत करेगा। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया, ஹalleluya. हालेलुया। இயேசு அவனை கொண்டு வர சொல்றாரு. यीशु उसे ले आने के लिए அவனை कहता கொண்டு है, வாங்க. उसे ले आओ। அவன் இயேசுவை கூப்பிட்ட वो உடனே यीशु को पुकारते ही அந்த சத்தமானது वो आवाज அவ்வளவு கூட்டம்
கூட்டத்திலேயும் उतनी भीड़ में भी இயேசுவின் காதில் அங்க எட்டினது. यीशु की कानों तले पहुंची। இயேசு அங்க நின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. यीशु वहां पर रुका करके कहा அப்ப गया அவனை है। அழைத்து उसे पुकार कर அவன்கிட்ட கேட்காரு, उससे पूछता है, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? मैं तुझे क्या करना है? ஹalleluya. हालेलुया। நான் உனக்கு என்ன செய்ய मैं வேண்டும்? तेरे लिए क्या करूं? அப்போ இயேசு அவன் சொல்லுதா, वो कहता है, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். मेरी आंखें में देखना है करके कहता है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। அற்புதம் சுகம் என்கிற நன்மை அவர் கொடுக்கிறவர். अद्भुत और चंगाई का अद्भुत वो पूरा करता है। பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? एक बड़ी अद्भुत है। ஆமென். हालेलुया। அப்போ பாருங்க, நான் பார்வையிடம் என்கிறார். मुझे फिर से देखना है करके இயேசு कहता அவனை है। பார்த்து சொல்றாரு, यीशु से देखकर நீ कहता है, போகலாம், तू जा सकता है। உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. तेरा विश्वास तुझे चंगा करता உடனே है। அவன் பார்வை அடைந்து तुरंत वो नजर को पाकर வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றார். रास्ते में यीशु का पीछा कर ले। ஹalleluya. हालेलुया। இயேசு என்ன சொன்னாரு? यीशु ने क्या कहा? நீ போகலாம். तू जा सकता है। அவனும் लेकिन वो நன்மை செய்த இயேசுவை விட்ட பாடில்லை. भलाई किया हुआ यीशु को न छोड़ा। அற்புதம் செய்த இயேசுவை விட்ட பாடில்லை. अद्भुत किया हुआ यीशु को न छोड़ा। அவன் என்ன செய்தான் அப்படினா, वो क्या करता है? வழியிலே रास्ते में ही இயேசுவுக்கு அவன் பின் சென்றான். यीशु का वो पीछा किया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீங்க எப்படி இருக்கீங்க? आप कैसे हो? உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்யும் பொழுது, परमेश्वर आपको भलाई करते உங்களுக்கு समय, அற்புதம் செய்யும் பொழுது आपको अद्भुत करते समय இயேசுவை விட்டு பின்வாங்கி போறீங்களா? यीशु से आप पीछे जाते हो क्या? இந்த கிறிஸ்தவம் எனக்கு வேண்டாம் என்று போகிறீங்களா? ये मसीह मुझे नहीं चाहिए करके இந்த जा रहे சபை हैं? எனக்கு வேண்டாம் என்று ये போகிறீங்களா? कलीसिया मुझे नहीं चाहिए करके जा रहे हैं क्या? இயேசு எவ்வளவு துக்கப்படுவார். यीशु कितना दुख இந்த उठाता கூட்டனை है। பாருங்க, इस अंधे को அவன் देखिए, பார்வை அடையவுடனே वो नजर पाते ही வழியில रास्ते में அவன் இயேசுவுக்கு அவன் பின் वो சென்றான். यीशु का पीछा किया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நன்மையை அவன் நினைத்தான். परमेश्वर ने किए हुए भलाई को நான் स्वीकार किया। இயேசுவுக்காக என்ன செய்வதற்கு ஆயத்தமா मैं இருக்கிறேன். यीशु के लिए कुछ भी करने के लिए तैयार என்னுடைய हूं। ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். मेरे जीवन देने के लिए भी तैयार நான் हूं। இயேசுவை குறித்து சுவிசேஷம் சொல்வதற்கு வாரேன் என்று தன்னை அர்ப்பணித்தார். यीशु के बारे में सुसमाचार बांटने के लिए मैं तैयार हूं करके आया। நன்மை செய்வதற்கு, भलाई करने के लिए, செய்தவருக்கு किए हुए के लिए நீங்களும் आप और हम என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். क्या करना है? இயேசுவுக்காக நீங்க உழைக்க வேண்டும். यीशु के लिए आपको मेहनत करना है। இயேசுவுக்காக நீங்க சுவிசேஷம் சொல்ல வேண்டும். यीशु के लिए आपको सुसमाचार இயேசுவுக்கு बांटना है। பின்பாக நீங்க போக வேண்டும். यीशु के पीछे आपको जाना है। இயேசு அதைத்தான் விரும்புகிறார். यीशु वही चाहता है। ஹalleluya. हालेलुया। இந்த மாசத்துல கொடுத்த வாக்குத்தத்தங்கள் इस महीने में दिए हुए प्रतिज्ञा உங்க வாழ்க்கையில आपके जीवन அவர் में நிச்சயமாக वो நிறைவேறும். जरूर पूरा करेगा। என்ன தேவையோடு இருக்கிறீங்க? आप क्या जरूरत के எந்த साथ, நன்மை வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறீங்க? कौन सी भलाई की आवश्यकता के இந்த साथ மாசத்துல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். इस महीने में वो प्रतिज्ञा என்ன देता है। வாக்குத்தத்தம்? क्या प्रतिज्ञा? இரட்டிப்பா நன்மை தருவேன். दो गुना भलाई दूंगा இன்றைக்கே நான் தருவேன். और वो आज ही दूंगा। அவர் இன்றைக்கே वो தருவார். आज ही देगा। இந்த மார்ச் மாசத்துல इस मार्च के महीने உங்க में நன்மை செய்கிறவராக वो भलाई करने वाला ஆண்டவர் உங்க பக்கத்துல அவர் இருக்கிறார். परमेश्वर आपके साथ है। கலங்காதங்க. व्याकुल ना हो। எல்லா தீமைகளையும் सारे बुराई அவர் நன்மையாக वो भलाई में அவர் மாற பண்ணுகிறவராக वो இருக்கிறார். आपके लिए बदलता है। ஒருபோதும் தீமை உங்களை நெருங்காது. कभी भी बुराई आपके पास नहीं நன்மை आएगा। செய்கிற ஆண்டவர் भलाई करने वाला परमेश्वर உங்களோடு கூட இருக்கிறார். आपके साथ रहता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। உங்களை கைவிட மாட்டார். आपका हाथ नहीं छोड़ेगा। உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். आपको कभी लज्जित नहीं करेगा। சத்துருக்களுக்கு முன்பதாக शत्रुओं के सामने உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி आपके लिए एक मेज बिछा உங்க कर தலை அவர் நிமிர आपका பண்ணுவார். सर को वो ऊंचा करेगा। உங்களை உயர்த்துவார். आपको ऊंचा करेगा। கலங்காதங்க. व्याकुल न हो। நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। இந்த மாசம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். इस महीने की प्रतिज्ञा दी இரட்டிப்பா आपने। நன்மை நான் தருவேன். दो गुना भलाई दूंगा இன்றைக்கே நான் தருவேன். और वो मैं आज ही உங்களுக்கு दूंगा। அவர் தருவார். वो आपको देगा। வாக்குத்தத்தம் கொடுத்தவர் प्रतिज्ञा दिया हुआ ஜீவன் वो உள்ளவர். जीवित है। அவர் இன்றும் ஜீவிக்கிறார். आज भी जीवित है। இன்றும் நன்மை செய்கிறார். आज भी भलाई करता உங்களை है। கைவிட மாட்டார். आपका हाथ कभी न நாம் छोड़ेगा। செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। நாம் செபிப்போம். हम प्रार्थना करेंगे। நன்றி ஆண்டவரே. धन्यवाद உம்மை परमेश्वर। நன்றியோடு மை हम துதிக்கிறோம். आपको धन्यवाद करते நீ हैं। நல்லவர் அப்பா. आप अच्छे हो இந்த परमेश्वर। மார்ச் மாசத்துல इस मार्च के महीने में நல்ல வாக்குத்தத்தம் अच्छी கொடுத்திருக்கிறீர். प्रतिज्ञा हमें दिया है। சோதரா இரட்டிப்பா நன்மை தருவேன். दो गुना भलाई दूंगा இன்றைக்கே தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. और वो मैं आज ही दूंगा करके कहा। உடைய பிள்ளைகள் आपके बच्चे எந்தெந்த நன்மைகளை காத்திருக்கிறாங்க. जो भी भलाई के लिए ठहरे हैं, அநேக ஆண்டுகளா இருக்கலாம், अनेक वर्ष हुए होंगे, மாதங்களா இருக்கலாம், अनेक महीने हुए होंगे, நாட்களா இருக்கலாம். अनेक दिन हुए होंगे, இன்னும் எனக்கு நன்மை கிடைக்கல. अभी तक मुझे वो भलाई नहीं मिला। எதிர்பார்த்த நன்மை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. मैंने जिसको चाहा वो भलाई मुझे नहीं கலங்கி मिला। நின்று கொண்டிருக்கிறார். व्याकुल के साथ होंगे। நீ நன்மை செய்கிற தேவன் आप அல்லவா? भलाई करने वाले परमेश्वर, மனதுருக்கம் உள்ள தேவன் அல்லவா? आप तरस खाने वाले परमेश्वर, அற்புதம் செய்கிற தேவன் आप அல்லவா? अद्भुत करने वाले परमेश्वर, நன்மை செய்யப்பா. भलाई कीजिए। சொர்ந்து போய் இருக்கிறாங்க. निराश हुए होंगे, உள்ளத்துல अनेक கவலையோடு இருக்கிறாங்க. हृदय में अधिक चिंता के साथ, சரீர தேவைகளுக்காக இருக்கிறாங்க. शरीर में अधिक जरूरतें हैं, ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாற ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க. शरीर
की बलहीनता बदलने के लिए प्रार्थना कर रहे ஒரு हैं। அற்புதம் செய்யப்பா. एक अद्भुत कीजिए। பிள்ளை வெட்கப்பட்டு போகக்கூடாது. आपके बच्चे कभी लज्जित ना हो। ஆண்டவர் உம்மை நம்பி இருக்கிறாங்கப்பா. आपके भरोसे में है। உங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறாங்க. आपके ऊपर विश्वास रखे हैं। ஏதாவது இடத்துல இருந்து कोई ना कोई அவங்க जगह அறியாத இடத்துல இருந்து वो लोग ना जान நன்மைகள் வருவதாக, भलाई आने दो। எதிர்பார்த்த காரியங்கள் வருவதாக, आने वाले कार्य आने दो। ஆச்சரியமான காரியங்களை செய்ய, आश्चर्य से कार्य எண்ணி कीजिए। முடி அதிசயமான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். अनगिनत कार्यों के जीवन में करने के लिए प्रार्थना ஆண்டவரே தாழ்த்துகிறப்பா. परमेश्वर अर्पण करते இந்த வெறுமையாக்கி நாங்கள் अपने ஜெபிக்கிறோம். आप को अर्पण करके எல்லாரையும் ஆசீர்வதிங்க. हर एक को आशीष कीजिए। பெரிய காரியங்களை செய்ய, आप बड़े कार्य कीजिए। நாமத்தை केवल மகிமைப்படுத்தும். आपके नाम की महिमा हो। தாழ்த்தி ஜெபிக்கிறோம். अर्पण करके प्रार्थना करें। இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता। ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ये मेरे मन यहोवा को धन्य कर, ये मेरे मन इसके पवित्र नाम को धन्य कर, ये मेरे मन यहोवा को धन्य कर, उसने किए हुए सारे उपकार को कभी ना भूलना. आमेन. நம்முடைய கர்த்தர் இயேசுவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का பிதாவாகிய தேவனுடைய और அன்பும் पिता का प्यार பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் पवित्र आत्मा का सहभागिता நம்மோடு கூட हमारे साथ உலகத்தில் பரிசுத்தவான்களோடு கூட संसार के हर एक पवित्र लोग के साथ என்றென்றைக்கும் இருப்பதாக. हमेशा रहे। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். Praise the Lord.